இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் சொல்லி யார்கிட்ட பண்ணவே இல்லை, இடத்துல பண்ணல. எல்லாமே யூதர்கள் பாசமா, எல்லாருமே யாருதான் யூதர்கள் தான். ஆனா அங்கே அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் போட்டிருக்கு. ஆமாப்பா சார், இந்த ரத்தத்தை சிந்துகிறேன் அப்படிங்கிறத இந்த உடன்படிக்கையை கொடுக்குறாரு பாருங்களேன். கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னா யூதர்கள்ட்ட தான் கொடுக்குறாரு. இதை எந்த ஒரு புறஜாதியும் பெற்றுக்கொள்ளலை. அதனாலதான் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நீ ரட்சிப்பை கிளைம் பண்ணணும்னா ஆபிரகாம் சந்ததியா தான் நீ வரணும், அதுல ஒட்டப்படணும். அதுல ஒட்டப்பட்டா உனக்கு கிளைம் உண்டு, இந்த கிளைம் பண்ணி உனக்கு கிளைம் உண்டு. இல்லன்னா இல்ல இல்ல நீ வீட்டு ஒளிய மரத்துல ஒட்ட, நல்ல ஒளிய மரத்துல ஒட்ட வச்சாதான் உனக்கு கிளைம். ஒட்டி நீ கனி தரணும், அதையும் சொல்லுங்க. அதை இல்ல ஒட்டிட்டதுக்கு அப்புறம் நீ உறிஞ்சி எடுக்கிறதுக்கு எல்லாம் ரைட், உரியாமே சிலது அப்படியே நிக்குது, அதான பிரச்சனை. அது கரெக்ட். அதே போல காட்டு ஒளிய மரத்திலே நீ இருந்துகிட்டு இதை கிளைம் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியா இருந்து கொண்டு குறிப்பிட்ட ஜாதிக்கு உண்டான மதம் மாதிரி தன்னை வெளிப்படுத்துறது இதனாலதான். அதான் ஒட்ட வச்சுட்டாலும் கனி கொடுக்கல சொன்னா அது வெட்டப்படுறது, அதுவும் இருக்குதுங்க. அது இருக்கு. இப்ப யூதர்களை வெட்டினதுக்கு காரணம் என்ன? கனி கொடுக்காததுனால. ஆமா, ஒரு நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள வாசிங்க பாசுமா. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க, சுபாவ கிளைகள் உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையா இரு. இவன் கிருபையால இருக்கிறான். பிரச்சனை என்ன? இவன் என்ன சொல்றான்? கிருபையா இருக்கிறங்கிறான். பவுல் என்ன எழுதுறாரு? எச்சரிக்கையா இரு. அதையே வெட்டி இருக்கிறாரு. எச்சரிப்பையா நம்ம எடுத்து சொன்னாதானே எச்சரிப்பா இருப்பாங்க. அதுதான் இவங்க என்ன, நமக்கு என்ன கஷ்டமா, அவரு நல்லவரு வல்லவரு இப்ப நம்பிக்கிறவரு இதே சொல்லி ஏமாத்துறாங்களே. கரெக்ட். அதாவது மனதுருக்கம் உள்ளவர். அதுதான் அங்க பிரச்சனை. அதாவது நமக்கு புதிய ஏற்பாடு வந்து ரொம்ப தெளிவா சொல்கிற காரியம் 2 கண்ணு பாஸ்டமா. பவுல் அழகா எச்சரிக்கிறார். 2 கண்ணு. ஒரு கண்ணுல இரக்கம், இன்னொரு கண்ணுல நீதி, கோபம் கண்டிப்பு. அப்படிதான் எழுதுறாரு. உனக்கு இரக்கத்தை காமிக்கிறார். இந்த கண்ணுல இரக்கத்தை பார்த்தீங்கன்னா உன் கண்ணால இந்த கண்டிப்பையும் பாருங்கிறார். இது 22வது வசனத்துல நீங்க சொல்றது அப்படி வாசிங்க பாஸ்டர். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், ரெண்டையும் பாரு. கிருபைன்னு பேசிட்டு இருக்காத. ஏமாத்திடுவான், கேட்கிறவனுக்கு முட்டாளாக்கிடுவான், ஜனங்களை முட்டாளாக்கிடுவான். ஏன்னா அவர்கள் எல்லாம் சுவிசேஷகர்கள். அவங்க வந்து சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கிறானே உள்ள சொல்றதுனால பிசாசுக்கு சந்தோஷம். பிசாசு என்ன சொல்றா, மணக்கண்ணை கூட்டாக்கிட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க. பரவாயில்ல, கர்த்தர் சிலுவையில மரித்திருந்தாலும் நீ பாவத்தை விரும்புறதுனால உன் மணக்கண்ணு மூடியே இருக்கட்டும், நல்லா என்ஜாய் பண்ணு. என்ஜாய் த வேர்ல்டு. இந்த உலகத்தை என்ன செய்ய என்ஜாய் பண்ண. ரட்சிக்கப்பட்டவன் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண முடியாதுங்க. தன்னுடைய ட்ரெஸ்ல இருந்து தன்னுடைய பிஹேவியர்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணப்படுறதுக்குன்னா சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்கு பாஸ்டர். ஏன்னா இது வந்து இந்த மோல்டு சிஸ்டம் வேற. நான் உருவானது வந்து பாவத்துக்கு உருவாயிட்டேன். இப்ப உள்ளான மனுஷனால ஆவிக்குரிய மனுஷனா நான் மாறணும். அதெல்லாம் நல்லா பலப்படணும். அப்ப நான் என்னுடைய கேரக்டர்ல இருந்து எல்லாம் மாறணும்ல பாஸ்டர். எல்லாம் மாறணும் தானே, சுபாவம் மாறணும் தானே. கண்டிப்பா. அப்ப உங்கள் மனம் புதிதாகிறபடினாலே நீங்கள் என்னாகுங்கள், மறுரூபமாகுங்கள். பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத இன்னும் நிறைய பேர் இருக்கிறான். இந்த இனப்பெருக்க சரீரமே தான் நித்தியத்துக்கு வரும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா, பாத்திருக்கீங்களா? இதே சரீரத்துல வந்துடும். இது வந்து வாழைப்பழ தோல் மாதிரிங்க. இது நான் இதுல அவரை பார்ப்பேன், இவரை பார்ப்பேன், அவரை. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய கண்கள் வேறு, மாமிச கண்கள் வேறு. சரிதானே? வாழைப்பழம் மாதிரியே வாழைப்பழ தோல் உள்ள பழம். அது மாதிரி உள்ளான மனுஷன் தான். வாழைப்பழ தோல் எப்படி வாழைப்பழ தோலை அப்படி எடுத்து போட்டுட்டு பழத்தை சாப்பிட்றோம் தானே. அப்போ அந்த தோல் எப்படி 3 நாள்ல சுருங்கி போயிருது. அதே மாதிரி தான் பாஸ்டர் மனுஷன். வெளி மனுஷன் வாழைப்பழ தோலுக்கு ஒப்பானவன் பாஸ்டர். உள்ளான மனுஷன் தான் அவருக்கு தேவை. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த வெளி தோலை என்ன பண்ணிடுவாரு, போட்டுட்டு உள்ளான மனுஷன் தான் ஆத்துமா அப்படி எடுத்துக்கோ. அதை தான் அழகா சொல்றாரு பவுல், அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு விதை தனக்குள்ளாக இருக்கிற மரத்தை வெளியில காமிக்காது. அந்த விதை வந்து மண்ணுல விழுந்தாதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த டிசைன் வந்து வெளியில வரும். உங்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற தேவ சாயல் நீங்கள் எப்பொழுது மண்ணுக்குள் மரித்து போகிறீர்களோ அப்பதான் தேவ சாயல்ல நாம். அப்போ ஒரு சிலர் சொல்றாங்களே பரலோகத்துக்கு போய் பக்கத்துலயே உட்காந்துட்டு வந்துடலாம். ஐயா நிறைய அள்ளி விடுமா ஐயா. நம்மளால என்னன்னா, நம்மளால எல்லாத்தையும் நம்புறோம், ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. எதை சொன்னாலும் நம்பிடுவான். இந்த போனோம், இவரை பார்த்தா அவரை பார்த்தா. அதனாலதான் இன்னைக்கு வந்து
பொய்யே இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய பெரிய ஆள்கள்லாம் பொய் சொல்ற காரணம் என்னங்க? துணிகரமா சொல்றாங்க. துணிகரமா பவுலே சொல்றாருங்க, நான் 3வது வானம் வரைக்கும் போனேன், ஆனா போனேங்கிறத சொல்றேன், ஆனா அங்க போய் என்ன பேசினேன், எதுக்காக பேசினேன் சொன்னாரா? சொல்லல. சொல்லியிருந்தாரா? நம்மளால அதையும் சேர்த்து அடிச்சு விட்டுருப்பான். நல்ல வேலை அவர் சொல்லல. ஏன்னா அவர் ரசிக்கப்பட்ட மனுஷங்க. இல்ல இது மாதிரி பேசுவாங்க தெரியுமா? அவர் ரசிக்கப்பட்ட மனுஷன், எதை சொல்லணும்னு தெரியும். அதனால என்ன சொல்றாரு, எனக்குள்ள ஒரு மனுஷனை தெரியும், அவன் மேல போனான், சரியா பசுமா போனா, அங்க என்ன பார்த்தான், சம்பவம் நடந்தது, எதுக்காக நான் போனேன், என்ன அங்க சொன்னாரு, என்னை ஏன் 3வது வானத்துக்கு கொண்டு போனாரு. நம்மளா போக முடியுமா? டிக்கெட் போட்டு முடியாது. அப்ப ஒரு ரீசன் இருக்குல்ல. கண்டிப்பா. சரியா? அப்ப தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அங்க காமிக்கிறாரு. நானும் மேல போனவன் தாண்டா, ஆனா ஏன் போனேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உங்களுக்குரியது அல்ல, அது தேவனுக்கும் அவருக்கும் உரிய காரியம், தனிப்பட்ட விஷயம். சரியா? அந்த மெரிட்டுக்காக சொல்றாரு இங்க காமிக்கும் போது. நானும் அப்போ சொல்ல குறைஞ்சவன் கிடையாது, நானும் போயிருக்கிறேன், 3வது வானம் வரைக்கும் போனேன், கொண்டு போனாரு. அப்போ அவருடைய ஸ்டாண்டர்டை சொல்லும்போது அவர் பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார். ஸோ வெரி ஹை. அதை வந்து இப்போ ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோலி டெசர்ட்னு சொல்லுவாங்க பாஸ்டம். அதாவது பரிசுத்த வனாந்தரத்துக்குள்ள இருக்கிறாங்க, யாராலையும் உள்ள போகவே முடியாது. நோபடி கேன் என்டர். அதாவது என்ன, யாரும் நினைச்ச முடியாது, போக முடியாது. நம்ம கனெக்ஷன் தான், தொடர்பு தான் கொள்றோம். இங்கிருந்து தொடர்பு கொள்றோம் இல்லாமல் பிதாவை ஒருவரும் காண முடியாது, காண கூடியவரும் அவர் அல்ல. அவர் ஒளியிலே வாசமாக இருக்கிற தேவன். குமாரனை தவிர வேற யார் கிட்ட நினைச்ச முடியாது, நெருங்க முடியாது. அவரும் பரிசுத்த இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. அவங்க அந்த இடத்துக்கு நம்ம சும்மானாலும் என்ன, நம்ம படம் அதிகமாக பார்த்துட்டு சும்மா கதை விடுறான். என்னென்னு பரலோகம் போனேம்மா, உக்காந்தேம்மா, அப்போ சாப்பிட்டேங்கிறான், அது சாப்பிட்டேங்கிறான், என்னென்ன பொய் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்க, தன்னை மேன்மைப்படுத்தும். இப்படிலாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னா தான் நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு காணிக்க கனமும் கொடுப்பீங்க, காணிக்கையும் கொடுப்பீங்க, சரிதானே? அப்ப பவுல் வந்து அந்த அடக்கத்தோடு சொல்லுகிறார், நான் போனேன், ஆனா ஏன் போனேன்னு தெரியாது. சரியா? ஏன் போனேன்னு தெரியாது, போனேன், ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிக்கிறார். நம்மளால தான் இங்கே போனேன், அப்போ சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அள்ளி ஜீவ புஸ்தகத்தை பார்த்தேன், அதில் பேர் எழுதியிருந்தார். இதெல்லாம் தன்னை மிஞ்சி மிகைப்படுத்தி சொல்கிறார். நீங்கள் பேசுகிற கேர்லெஸ்ஸான வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக கொடுக்கப்படும். கடைசி நாட்களில் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் மனுஷனை பற்றி பேசுறது இல்லை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை பற்றி பேசுறீங்க. சும்மா வாய்க்கு வந்து பேசினா என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள நீங்கள் ரட்சிப்போட நின்றீங்கன்னா இப்படி கதை விடலாங்கயா. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா, கடந்து வந்துட்டீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துல வந்துட்டீங்கன்னா, வார்த்தைகளை வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜீரணிக்கிற ஆத்துமா கணிக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பலிபீட அனுபவம் இருந்தாக்கா இதுதான் பேசிட்டு இருக்கோம். பலிபீட அனுபவம் இருந்தா இந்த கதை பேசலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாதான் அவரை பத்தி நம்ம பேசணும். வாத்தியா இருக்கிற வெளிச்சத்துல பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் இருள்னு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் இருள், விலகு, நீ வாயில வட சுடுற, இதெல்லாம் பிபிலிக்கல் கிடையாது அப்படின்னு ஈஸியா என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும், கன்ஃபார்மா சொல்ல முடியும். சரியா? அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாமே ஈஸியாக நமக்கு விளங்கிடும். மேலோட்ட கிறிஸ்தவமாக இல்லாமல் ஆவிக்குரிய கிறிஸ்தவலாக இருக்கும் பொழுது அந்த பண்டிகைங்கிறது 7 பண்டிகை என்பது புறஜாதிகளாகிய காட்டு ஒளிய மரத்திலிருந்து பிக்கப்பட்ட ஜனங்களும் நல்ல ஒளிய மரத்தில் வெட்டப்பட்ட ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே லீனேஜாக ஒரே லைனாக வந்துடும். அந்த இருக்கு பத்தியில, அந்த மரத்துக்கு, அந்த நல்ல மரத்துக்கு தலை கிறிஸ்து. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த மரத்துக்கு தலை பிதா அல்ல, சபைக்கு தலை பிதா அல்ல, 1000 வருஷ அரசாட்சி பிதாவோடு அல்ல, கிறிஸ்துவோடே தான் நீங்க என்ன செய்யணும், கிறிஸ்துவை போல் தான் நம்ம எழும்புறதுக்கு பிதாதான் காரணம். ஆமென், ஆமென். கிறிஸ்துவை எப்படி எழுப்பினாரோ அப்படியே உங்களையும் என்னையும் எழுப்புவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. திரித்துவம் சரியா விளங்கினாதான் உங்கள் ஆத்துமாவிற்கு யார் மணவாளன், ஆவி பிதாவிற்கும் ஆத்துமா மணவாளனுக்கும் கொடுக்கும். இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், இனப்பெருக்கப்பட்டபடினால மண்ணுக்கு தான் போகும். சரியா? சரி. இதுதான் இதுவரைக்கும் உள்ள காரியங்கள். 14 தலைமுறை 42 தலைமுறையில் பார்க்கறதுக்கு காரணம் இதுதான். ஓகே. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களோடு சம்பாஷித்த
பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இன்னும் பல ரகசியங்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து பேச இருக்கிறோம். உங்களுக்கும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வேதத்தினுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிடுங்கள். அந்த சந்தேகத்திற்கும் உங்களுக்கு அருமையான போதகர் ஐயா அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு இந்த வேதத்திலுள்ள ரகசியங்களையும் மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென்.